அண்மை செய்தி. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்யும் மனுவில் 6 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் சிஐடியு தொழிற்சங்க இணைப்பு பெற்ற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் தொழிற்சங்கத்தை துவங்கி அதை பதிவு செய்ய கோரி தொழிற்சங்கங்கள் பதிவாளருக்கும் தொழிலாளர் நலத்துறை ஆணையத்துக்கும் விண்ணப்பித்துள்ளனர். இந்த விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தங்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று சிஐடியு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது சாம்சங் நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபால் தங்கள் நிறுவனத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் நிறுவனத்தின் பெயரில் தொழிற்சங்கம் துவங்குவது அடிப்படை உரிமை அல்ல என்றும் தெரிவித்தார். நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தொழிற்சங்கம் தொடங்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தார். தொழிற்சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் சங்கத்தை பதிவு செய்வது அடிப்படை உரிமை என்றும் கொரியாவில் கூட சாம்சங் பெயரை பயன்படுத்தி தொழிற்சங்கம் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொழிற்சங்கம் தொடங்குவது அடிப்படை உரிமை என்றும் இதுபோல பல நிறுவனங்களின் பெயர்களில் தொழிற்சங்கங்கள் துவங்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் சிஐடியுவினுடைய மனு குறித்து சட்டத்திற்குட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என பதிலளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தொழிற்சங்க அங்கீகாரம் தொடர்பான மனுவை 6 வார காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்குமாறு பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.